ஓம் சாய்ராம். இன்றைக்கு நம்ம வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு சென்னை மடிப்பாக்கத்திலிருந்து நம்ம தம்பி அருண் அனுப்பியிருக்கிற வேதனையான பிரார்த்தனையை பாபாவுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பணம் பண்ண போகிறோம். அவர் எழுதியிருக்கிற இந்த வார்த்தைகள் ஒன்றும் ஒரு மனுஷன் எவ்வளோ மன வேதனையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லுது. அப்பா, என் காதில் பல பேர் பேசுகிற மாதிரி இருக்குது, அமைதியாக ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியலை, பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் மனசு ஓய்வே இல்லாமல் தவிக்குது, உங்களை நேரில் பார்த்து ஹீலிங் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, ஆனால் அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கல, என்னை கைவிட்டுறாதீங்க அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு சாய் சொந்தங்களே, இந்த மாதிரி ஒரு வேதனை வந்தால் அதை அனுபவிக்கிற அந்த மனுஷாளுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். முழுசாக அது அவங்களுக்கு தான் புரியும். வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் நேரம் இதை புரிஞ்சிக்கிடாமல் பேசலாம், இதெல்லாம் உன்னுடைய கற்பனை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த மனுஷனுக்கு அது உண்மையான வேதனையாக இருக்கலாம். ஆகையினால முதல்ல நாம் செய்ய வேண்டியது அவரை குறை சொல்கிறது இல்லை, அவரோட கையை பிடிக்கிறது. நீ தனியாக இல்லைப்பா, நாங்கள் உங்களோட தான் நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. அருண், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். பயப்படாதீங்க, நீங்கள் மட்டும் இந்த வேதனையோட போராடலை. உங்களை நேசிக்கிற குடும்பமும் இருக்குது, உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறாங்க. அதை விட முக்கியமாக பாபாவினுடைய கருணை உங்களோட இருக்குது. அதே நேரத்தில் உடல் அல்லது மனதுக்கு தொடர்பான எந்த கஷ்டமும் வந்தாலும் தகுந்த மனநல மருத்துவர் அல்லது மருத்துவ நிபுணரை சந்தித்து அவங்களுடைய ஆலோசனையும் சிகிச்சையும் தொடர்ந்து நாம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். பிரார்த்தனையும் மருத்துவ சிகிச்சையும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல, இரண்டும் சேர்ந்து பலருக்கு தைரியத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடும். என்னுடைய சாய் சொந்தங்களே, சில நேரங்களில் மனிதன் என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அமைதியாக அழுவான். ஆனால் அந்த அமைதியான கண்ணீரையும் கூட பாபா பார்க்கிறார். இன்றைக்கு அருணனுடைய அந்த கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். இந்த நிமிஷம் இதே மாதிரி மன அமைதிக்காக போராடக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த கூட்டு பிரார்த்தனை உயருகிறது, தொடருகிறது. நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. இருள் எவ்வளவு நீண்டாலும் கூட விடியல் வராமல் போகிறதே இல்லை, நமக்கும் விடியல் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது ஜெயிக்கும். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. அன்பு சாய் சொந்தங்களே, சாயப்பா வாழ்ந்த காலத்தில் மனவேதனையோட பயத்தோட நம்பிக்கையே இல்லாமல் துவாரகா மாய்க்குள்ளார வந்த பக்தர்கள் எவ்வளவோ பேர். அவங்களுடைய வேதனையை முதல்ல பாபா அமைதியாக கேட்டார். உடனே குறை சொல்லலை, உடனே தீர்ப்பு சொல்லலை. என்ன, பயப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய மனசில் முதல்ல நம்பிக்கையை தான் விதைச்சார் பாபா. அதனால தான் இன்றைக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் மனசு உடைஞ்சு போன நேரத்தில் கூட பாபா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே தைரியம் கிடைச்சிடுது எல்லாருக்கும். அருண், இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது இதுதான். இந்த வேதனையை நீங்கள் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அருண். பாபா கிட்ட மனசு திறந்து பேசுங்க. அந்த நேரத்தில் மருத்துவர் கொடுக்குற சிகிச்சையையும் ஆலோசனைகளையும் முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டு வாங்க. மனசுக்கு வர்ற கஷ்டம், உடம்புக்கு வர்ற கஷ்டம் இது மாதிரியே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. உதவி கேட்கறது அப்படிங்கிறது பலவீனம் இல்லை, அது தைரியத்தினுடைய அடையாளம். என்னுடைய அன்பு சாய் சொந்தங்களே, சிலர் ஆன்மீக வழிபாட்டில் ஆறுதல் பார்க்குறாங்க, ஆறுதலை தேடுறாங்க. சிலர் மருத்துவ சிகிச்சையினால் முன்னேற்றம் பார்க்குறாங்க. சிலர் இந்த இரண்டு பாதைகளையும் சேர்ந்து மன அமைதியை கொடுக்குது. ஆகையினால் எந்த நல்ல வழியையும் அலட்சியம் பண்ணிடாதீங்க. குடும்பத்தினரும் அன்போட துணையாக இருங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நீ சரியாகிடுவ அப்படின்னு தினமும் நம்பிக்கையை கொடுங்க. அந்த ஒரு வார்த்தை கூட ஒரு மருந்தாக மாறலாம். இப்போ நாம் எல்லாரும் மனமுருகி சேர்ந்து பிரார்த்தனையை பண்ணலாம். பாபாவே, நம்ம தம்பி மடிப்பாக்கம் அருணுக்கு உங்கள் கருணை அருள் பொழியட்டும், அவருடைய மனசில் இருக்கிற பயம் நீங்கட்டும், அமைதி பிறக்கட்டும், சரியான மருத்துவ உதவி, சரியான வழிகாட்டுதல், சரியான மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையில் அமையட்டும். அவருடைய குடும்பத்துக்கு பொறுமையையும் தைரியத்தையும் அருளுங்கள். மன அமைதிக்காக போராடுற ஒவ்வொரு உயிரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. யாரும் நம்பிக்கையை இழக்காமல் ஒரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றத்தை காணக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பிளஸ் பண்ணுங்க.
இப்போ நான் சொல்ல போகிற இந்த சாய் மந்திரத்தை பக்தியோட 3 முறை நாம் எல்லாரும் சொல்லலாம். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக, ஓம் ஸ்ரீ கருணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மன அமைதி அருளும் சாய்நாதா சரணம், ஓம் ஸ்ரீ சாய் எங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மந்திரத்தை காலை மாலை அமைதியான இடத்துல மனமுருகி சொல்லுங்க அருண். அத்தோடு மருத்துவருக்குரிய சிகிச்சையும் தொடர்ந்து மேற்கொள்ளுங்க. பாபாவினுடைய அருளும் மருத்துவர்களுடைய முயற்சியும் உங்களுடைய நம்பிக்கையும் சேர்ந்து நல்ல மாற்றத்திற்கான பாதையை உருவாக்கட்டும். உங்களுக்கும் கூட்டு பிரார்த்தனை வேண்டுமா? பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுடைய பெயர், உங்களுடைய நாடு, உங்களுடைய ஊர், உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் எங்களுக்கு அனுப்புங்க. நம்ம வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் உங்களுக்காகவும் மனமுருகி மன்றாடி கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம். பாபாவினுடைய அருளால் ஒவ்வொரு மனமும் அமைதியை பெறட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்பிக்கை மலரட்டும்.